இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக அருமையான ஒரு கடவுளுடைய வாக்குறுதி இறை வார்த்தை வழியாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய தூய இரத்தம், அந்த தூய இரத்தத்தினால், உயர் மதிப்புள்ள அவருடைய தூய இரத்தத்தினால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய இந்த அருமையான நாளில், அவருடைய இரக்கத்தை சுவைக்கும் நாளில், இன்றைய நாளினுடைய வழிபாட்டின் வழியாக குறிப்பார்கள் திருப்பாடல் 17வது அதிகாரம் இறை வார்த்தை 8வது இறை வார்த்தை. திருப்பாடல் 17வது அதிகாரம் இறை வார்த்தை 8 நம்ம இணைந்து வாசிப்போம். உமது கண்ணின் மணியென என்னை காத்திரலும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். இவர்களே, மிக அழகான ஒரு வார்த்தை. உம்முடைய கண்ணின் மணி என என்னை காத்திரலும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். இந்த இறை வார்த்தை ஒருவேளை செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. கண்ணின் மணி என, என்னுடைய கண்ணின் மணி என்ன அப்படின்னு சொல்லலை, உம்முடைய கண்ணின் மணி என்ன அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறது. அப்படின்னா ஆண்டவருடைய கண்ணின் மணியாக எங்களை காத்திரலும், அதோடு கூட உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனோ எந்த ஒரு குடும்பமோ ஆண்டவரிடத்தில் இந்த இறை வார்த்தையை சொல்லி, இன்று சவால் நிறைந்த ஒரு காலகட்டம், இந்த சவால் நிறைந்த காலகட்டத்தில் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் தனி மனிதனுடைய சுதந்திரத்தினாலே கடவுளுக்கு ஆம் என்று சொல்லாமல் நம்முடைய வாழ்விலே பல சவால்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பல விபத்துக்கள், பல்வேறு விதமான சவால்கள் மத்தியில் இந்த இறை வார்த்தை சொல்லி ஜெபிக்கிற அந்த குடும்பம், யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய கண்ணின் மணியன அல்ல, மாறாக உம்முடைய கண்ணின் மணியை போல என்னை காத்தருளும். இப்போ இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு கணவனோ மனைவியோ தன்னுடைய குழந்தை செல்வங்கள் அதிகாலையில் எழுந்து பள்ளிக்கூடங்களுக்கோ அல்லது கல்லூரி சாலைகளுக்கோ அப்படி செல்கின்ற பொழுது இறை வார்த்தையை சொல்லி ஜெபித்து அந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர் சொல்லி அனுப்புகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பானது உறுதிப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய தூய இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் முத்திரையிட்டு பாதுகாத்திடும்படிக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது? ஆண்டவர் இயேசுனுடைய அந்த வாழ்வினுடைய உதாரணத்தை இன்றைக்கி நம்ம வாசித்த அந்த நற்செய்தியில் மிக அழகாக நம்ம வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, வழக்கமாக ஒருவேளை நாங்கள் அனுபவித்த அனுபவங்கள் நீங்கள் அப்படி அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரில. ஏதாவது ஒரு வியாபாரி வருகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருவேளை அது காய்கறியிலிருந்து பூக்கள்லேருந்து அல்லது மற்ற எந்த வியாபாரிகளை சந்திக்கின்ற பொழுதும் கூட மிக எளிமையாக ஆண்கள்கிட்ட விற்றுருவாங்க. 100 ரூபான்னா அந்த 100 ரூபாயை அப்படியே கொடுத்து, சில நேரங்களில் 110 ரூபா 120 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர்ற ஆண்கள் மத்தியில் அந்த 100 ரூபான்னா அந்த 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கேட்குற நிறைய பெண்கள் கூட்டம் உண்டு. சில நேரங்களில் ஏமா போமா அப்படின்னு சொல்லி திட்டக்கூடிய இந்த வியாபார நபர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அன்புக்குரியவர்களே, அப்போது வழக்கமாக நிதித்துறை அமைச்சர்களாக குடும்பத்தில் மனைவிமார்கள் இருக்கின்ற பொழுது ஒருவேளை நம்ம அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அந்த மனைவி எவ்வளவு அவர்களிடத்தில் தொகை இருக்கிறதோ அந்த தொகையை கொண்டு அதில் எவ்வளோ நம்ம கம்மி பண்ணலாம், எவ்வளோ நம்ம சேமித்து வைக்கலாம் அப்படின்னு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பெண்மணிகள் வாழக்கூடிய அந்த மத்தியில் இன்றைக்கி லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் இயேசுவோடு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆணாதிக்க சமூகம் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு இருந்த பெண்கள் கூட்டம். இன்றைக்கே இன்றைக்கி ஒரு பெண்கள் குழுவாக ஒரு அன்பியத்திலோ அல்லது பங்கிலோ அல்லது சமூகத்திலோ இருக்கிறாங்க அப்படின்னா பல்வேறு விதமான விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களுக்கு பயந்துக்கிட்டே ஆண்டவருக்கு பணி செய்யவோ அல்லது சமூகத்தில் பணி செய்வ வரக்கூடிய பெண்களினுடைய கூட்டம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே, ஆணாதிக்கம் மிகுந்த அந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசுவோடு ஒரு பெண்கள் கூட்டம். அதை இன்றைக்கி லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறார். வாசிப்பந்த இறை வார்த்தையை லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 3வது வார்த்தை. ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர்
கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவர்களோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, 2வது லூக்கா நட்சத்திர 8வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை 3வது இறைவார்த்தையில் ஆண்டவர் இயேசுவோடு இருந்த பெண்கள் அந்த யார் யாரெல்லாம் அவரோடு இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் இன்னைக்கு லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊர் ஊராக போகிறாரு, நகர் நகராக போகிறாரு, அவர் நற்செய்தியை பறைசாற்றுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசுவனுடைய தேவைகளை யார் வழியாக தந்தையாம் இறைவன் சந்திக்கிறார் என்றால் அவங்களோடு இருந்த பெண்கள் வழியாக. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு சின்ன முரண்பாடை யோசிச்சு பாருங்கள். வழக்கமாக இன்றைக்கி நன்கொடை வாங்கணும் அப்படின்னு நம்ம சகோதரர் சார்ல்ஸ் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறோம்னா அவர் பங்குசாமியாரோடய கூட இருக்கிறார், பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாரோ தெரில அப்படின்னு ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒருவேளை அவங்களுடைய மனைவிக்கு தெரிஞ்சு அவர் கொடுக்குறாரா தெரியாமல் அவர் கொடுக்குறாரா அப்படின்ற ஒரு காரியம்லாம் நமக்கு நிறைய இருக்குது. அன்புக்குரியவர்கள், எங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பெண்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்னைக்கு உலகத்தில் முரண்பாடு ஒன்று, இந்த ஆணாதிக்கம் சமூகத்தில் பெண்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இந்த நற்செய்தி பணியில் என்னென்னெல்லாம் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் வைத்து அவருக்கு மட்டுமல்ல, அவரோடு இருந்த 12 திருத்தூதர்களுக்கு மட்டுமல்ல, அவரோடு இருந்த 72 சீடர்களுக்கு மட்டுமல்ல, அவரோடு இருந்த 150 சீடர்களுக்கு மட்டுமல்ல, அப்போ எவ்வளோ பேருக்கு இவங்க உணவு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பேருடைய தேவைகளை சந்தித்திருப்பார்கள். அப்படி என்று சொன்னால் இவர்கள் தங்களுக்கென்று சேமித்து வைத்திருந்த, தங்கள் குடும்பத்திற்கென்று சேமித்து வைத்திருந்த, தங்களுடைய எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்திருந்த அந்த சேமிப்பை எல்லாம் கரைத்து ஆண்டவர் இயேசுவுக்கும் அவருடைய நற்செய்தி பணிக்கும் எவ்வளவு அவர்கள் பணியாற்றியிருப்பார்கள் என்று இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இப்போ அப்படியே திருப்பாடலை நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆண்டவர், என்னுடைய கண்ணின் மணி போல அல்ல, உம்முடைய கண்ணின் மணி போல என்னை பாதுகாத்தலும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் எனக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுத்துடலும் அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த 3 இறைவனுடைய அடைக்கலத்தில் நாம் அப்படி ஒப்பு கொடுக்குறோமோ அவர்களுடைய முதன்மையான தேவைகள் என்னவோ அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் ஒருவேளை இன்னைக்கு நிதித்துறை அமைச்சர்களாக தங்களுடைய குடும்பம், தங்களுடைய சேமிப்பு, தங்களுடைய எதிர்காலம், நீங்கள் நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொற்பமான ரூபாய் இருந்தால் கூட அந்த தங்கம் வாங்குவதில் சில பேருக்கு நிலம் வாங்குவதில், சில பேருக்கு அந்த மல்டிப்ளிகேஷன் சம்பாரிச்சிட்டு கொடுக்குற அந்த கணவன் கொடுக்கக்கூடிய தொகையை அதை பெருக்கி காட்டுவது அப்படின்றது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மனைவிமார். அப்போ இன்றைக்கி நிறைய குடும்பங்கள், அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட பெண்கள் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நற்செய்தி பணியாற்றுவதற்காக தங்களுடைய உடைமைகள் எல்லாம் விற்று பணி செய்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கி எங்கள் பங்கினுடைய இந்த விழாவுக்காக இன்றைக்கி ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே திருமணமான பெண்கள், லூமினஸ் லேடிஸ் ஆஃப் சென்ட் ரேசா, திருமணமான ஆண்கள், அன்புக்குரியவர்களே, சில குடும்பங்கள் எல்லாம் மனது இருக்கிறது, ஆனால் உதவி செய்ய பொருள் உதவியோ அல்லது உடல் உழைப்பை கொடுக்க நேரமோ அப்படி அவங்களுக்கு இல்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஆண்டவருக்காக அவர்கள் தங்களிடம் உள்ள எல்லாவற்றையும் கொண்டு கூட பணி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். கண்களை மூடி கரங்களை குவித்து ஒருவேளை இன்றைக்கி நம்ம முழுமையாக ஆண்டவருடைய அந்த பராமரிப்புக்குள்ளாக, இறை பராமரிப்புக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கிறோமா? அப்படி நம்ம இறை பராமரிப்புக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு குடும்பத்திற்கோ ஒரு பங்கிற்கோ அல்லது மற்ற காரியங்களுக்கோ முதன்மையாக நாம் வைப்பது ஆண்டவரை தான் வைப்போமே ஒழிய மற்ற எந்த காரியங்களும் நம்ம வைக்க மாட்டோம். அப்போ திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வார்த்தை, ஆண்டவரை, உங்களுடைய கண்ணின் மன நீங்கள் என்னை காத்தருளுகின்ற பொழுது, உங்களுடைய கண்ணின் மணி என என்னை காத்தருளுகின்ற பொழுது, உம்முடைய சிறகுகளினுடைய நிழலுக்குள்ளாக நான் இருக்கின்ற பொழுது என்னுடைய தேவைகள் எனக்கு முதன்மையாக வராது. எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய தேவனாக நீர் இருக்கிறீர். அது எப்படிப்பட்ட தேவையாக வேணாலும் இருக்கு. கண்கள் மூடி கரங்கள் குவித்து இன்று நம்மையும் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளையும், பங்கினுடைய தேவைகளையும், அன்பித்தினுடைய தேவைகளையும், இந்த உலகத்தினுடைய தேவைகளையும், மிக குறிப்பாக ஆண்டவருடைய அந்த இரக்கம், அந்த பராமரிப்பு, அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த கல்வாரி பலிபீடத்தில் நாம் அர்ப்பணிப்போம்.